நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் போலீசார் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது கிழக்கு கடற்கரை சாலையில் சந்தேகத்திற்கிடமளிக்கும் வகையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற நபரை தடுத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அந்த நபர் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்ததால் அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அவர் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியை அடுத்த மேலமருதூர் பகுதியை சேர்ந்த ராஜ்குமார் என்பதும், அவர் மீது நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர் மாவட்டங்களில் 100க்கும் மேற்பட்ட திருட்டு வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் அவர் ஒரு தேடப்படும் குற்றவாளி என்பதும் தெரியவந்தது. இதனையடுத்து ராஜ்குமாரை கைது செய்த போலீசார் அவர் அளித்த தகவலின் பேரில் 7.50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 12 இருசக்கர வாகனங்களை கைப்பற்றினர். பின்னர் அவரை போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நாகை மாவட்ட சிறைச்சாலையில் அடைத்தனர்.